பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பங்கிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடாக்கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன். பிரித்துக்குரியவர்கள் இந்த வாரம் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் பங்கேற்று விடுவிக்கப்படுகிறார்கள், சுகம் பெறுகின்றார்கள். இயேசு அவர்களுக்கு சுகம் கொடுக்கின்றார். நீங்களும் முடிந்தால் வந்து பங்கு பெறுங்கள். நான் மாத்திரமல்ல, கோயம்புத்தூர் அன்னூர் பகுதியைச் சார்ந்த அன்புக்குரிய ஜோசப் அண்ணன் மற்றும் ஆசிரியர் ஜெபஜாம்பவான் பருவல் சேகரையா போன்றவர்களும் உங்களுக்காக இணைந்து ஜெபிப்போம். மெய்ஞானபுரம் யோவானன் அணியினரால் சுவையாக சமைக்கப்பட்ட விருந்து உங்களுக்காக பரிமாறப்படும் என்பதையும் அறிவித்துக் கொள்கிறேன். நமது தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிற அடைக்கலான் குருவி முதியோர்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறதை நீங்கள் அறிவீர்கள். அது ஒரு ஆவிக்குரிய முதியோர்களும் தினந்தோறும் அங்கே நல்ல ஊழியக்காரர்களும் குருவானவர்கள் வந்து அங்கே இருக்கிறவங்க ஜெபத்தில் நடத்துகிறாங்க. நீங்களும் அந்த ஆவிக்குரிய முதியோர்களுக்கு சேர விரும்பினால் இதை சரியான நேரம், எங்கே இருந்தாலும் வந்து நீங்கள் செட்டில் ஆகலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தில் நிறைய குடும்பத்தாக இருக்காங்க. காலகாலங்களில் கர்த்தர் அவர்களுக்கு திருமண காரியங்களாக வாங்கி செய்கிறார். நிறைய பேருக்கு திருமணத்துக்கு காத்துட்ருக்காங்க. ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் திருமணம் ஆன பின்பு துரதிர்ஷ்டவசமாக அது உடைந்து போய்விட்டது. அதனால் நம்ம வந்து அவர்களுக்காக ஒரு நல்ல காரியம் நடப்பதற்காக முயற்சி எடுக்கிறோம், பணத்துக்காக அல்ல. அவர்களை அறிமுகப்படுத்துகிற விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், இல்லாவிட்டால் விட்டு விடுங்கள். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தார், அவருடைய பெண்ணுடைய தாயார் பாட்டிலாம் நல்லா ஜெபிக்கிறவங்க, என்னை வீட்டுக்கு அழைத்து நல்ல சாப்பாட்டெலாம் போடுவாங்க. அவருடைய பேத்தி பிஇ முடித்திருக்கிறார், 27 வயசு ஆகிறது. ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கு வேலை பார்க்கிற ஒரு நல்ல ஜெபிக்கிற மணமகன் தேவை. இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேனேஜராக இருக்கிறாரு. அந்த கம்பெனியில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, 100 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. சொந்த அக்காவுடைய கம்பெனி. அந்த தம்பியுடைய அம்மா அப்பானா நம்முடைய ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக திருச்சியிலே இருக்கிறாங்க. திருச்சியில் எண்ணெய் கடை வச்சுருக்காங்க, சிட்டிக்குள்ளேயே எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. நல்ல குடும்பத்தார், ஜெபிக்கிற குடும்பத்தார். அங்கே அவர்களுக்கு ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிற நல்ல படித்து ஜெபிக்கிற ஒரு மணமகள் தேவை என்பதை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 25:3 கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த பைபிளில் இருக்கிற வசனங்களில் இது தங்கத்தினால எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அநேகர் இன்றைக்கு காத்திருக்கிறார்கள், திருமணத்திற்காக, வேலைக்காக, வீடு கட்டுவதற்காக, குழந்தை பெறுவதற்காக என்று காத்திருப்பவருடைய எண்ணிக்கை கோடி கோடியாக இருக்கிறது.
ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தருக்குள் காத்திருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து ஐயோ இன்றைக்கு என் வாழ்க்கை மாறும் என்று மாம்சீகத்தில் காத்திருக்கிறீர்களா என்பதுதான். மாம்சீகத்தில் எத்தனை வருடங்கள் காத்திருந்தாலும் ஒன்று ஆகப் போவதில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறி அழுது ஜெபித்து வேதத்தை வாசித்ததன்படி நடந்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையோடு காத்திருப்பீர்கள் என்றால், ஊழியத்தை முழுவதுமாய் தாங்கி ஊழியத்திற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், அவருடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்காக சந்தோஷமாக இருப்பீர்கள் என்றால், நிச்சயமாக உங்களுடைய காத்திரத்தில் ஒரு நாள் இன்பமாய் முடியும். எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தந்து சந்தோஷப்படுத்துவார். பிரியத்துக்குரியவர்களே, ஆதியாகமம் 22:1 முதல் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஏப்ரஹாமுக்கு வந்த ஒரு சோதனையை தான் இந்த நாளிலே நாம் காண இருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை கணக்கில்லாமல் நேசித்தார். என் சிநேகிதன் என்று சொன்னார். மை ஃப்ரெண்ட் அப்படின்னார். அவர் வேறு யாரும் எப்படி சொல்லலை. பிற்பாடு அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். பரலோக வீட்டிற்கு லாசரு சென்ற பொழுது அவர் ஆபிரகாமுடைய மடியில் தான் அமர்ந்திருந்தார். அந்த ஏழை லாசர், அதாவது நாம் மரித்து பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிற நேரத்திலே முதலாவது ஆபிரகாமுடைய மடியில் தான் நாம் அமர்த்தப்படுவோம். அவர் தான் ஆண்டவர் சார்பாக வாசல் நின்று வாங்கன்னு சொல்லி மறுமைக்குள்ளே பிரவேசிக்கிற விசுவாசிகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக இந்த பைபிளில் இந்த ஏப்ரஹாம் எனப்பட்ட மனிதன் இருக்கின்றார். அந்த அளவுக்கு ஒரு விஐபியாக இருக்கிறார். காரணம் என்னவென்றால் ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். எங்கே போகிறோன்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், அதனால் நான் போகிறேன்னு சொல்லி ஒரு நல்ல மனதோடு கூட முழு விசுவாசத்தோடு கூட கர்த்தர் தந்த பலத்தினாலே ஆண்டவர் மீது இருந்த கண்மூடித்தனமான அன்புனால அவர் போனார். அதே மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்த உடனே அவர் கலங்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கார் செய்வார்னு சொல்லிட்டு பல வருடங்களாய் காத்திருந்தார். 1 இல்லை 2 இல்லை, ரொம்ப வருடமாய் காத்திருந்தார். 100 வயசு ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கார், நம்பிக்கிட்டே இருக்குது. ஒரு குழந்தை போல் நம்பினனால ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தத்தின் குமாரனாக ஈசாக்கை குழந்தையாய் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிற பொழுது, அவருக்கு பின்னால் செல்லும் பொழுது, அவர் சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்பி பின்னாலேயே போயிட்டுருக்கோம். எங்கே போகணும்னு தெரியாட்டாலும் கூட நம்ம போயிட்டே இருப்போம்னா, வேலையே இல்லை, எங்கே போகிறோன்னு தெரியல, எதிர்காலத்தை குறித்து ஒன்றும் நிச்சயமே இல்லை, திருமணம், எவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் எதுவுமே குறித்து கவலைப்படாமல் ஆண்டவர் சொன்னார்னு உற்சாகமாக எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கணும் ஒரு நம்பிக்கையில் நீங்கள் முன்னேறிட்டே இருப்பீங்கன்னா, அதுதான் நீங்கள் தான் ஒரு ஆபிரகாம். உங்களையும் ஆண்டவர் கண்மூடித்தனமாய் நேசிப்பார். உங்களையும் ஒரு விசுவாசியின் தகப்பனாக ஆண்டவர் பார்த்தது மாதிரி உங்களையும் ஒரு வேலை பார்க்குற இடத்துல உங்கள் ஊரில் ஒரு விசுவாசிகளின் தாயாக, விசுவாசியின் தகப்பனாக பார்ப்பார். என் சிநேகிதன் சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லுவார். ஆபிரகாமை நேசித்த கர்த்தர் உங்களை நேசிக்காமல் இருப்பார். ஆனால் நாம் ஆண்டவர் மேலே அவரை மாதிரி ஒரு நல்ல விசுவாசம் இருக்கும் என்றால் அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நம்மளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில காலங்களுக்காக சில காலங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். பயப்படாதீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாள் வீணாக போகாது. அது தரையில் விழாது. நமக்கு நடக்காதோன்னு சொல்லி தோணலாம். இனி முடியாதோ, கால தாமதமாகிட்டே நம்ம பயமாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பயப்படுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் சொன்னார்னா கண்டிப்பாக செய்வார். அது பைபிள் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த நாளிலும் கூட நீங்கள் உற்சாகப்படுங்கள். ஆண்டவரை ஆபிரகாம் கண்மூடித்தனமாய் விசுவாசித்து எதை பற்றியும் கவலை இல்லாமல் சந்தோஷமாக ஃபாலோ பண்ணார். விசுவாசிப்பிற்கு ஒன்றுமே இல்லட்டா கூட ஆபிரகாம் விசுவாசிச்சாராம். குழந்தை பிறகு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் வார்த்தை அவர் விசுவாசிச்சாராம். அதனால தான் ஆண்டவர் அவருக்கு நீதியாக அது எண்ணப்பட்டதுன்னு நாம் வாசிக்கிறோம். அவரை மாதிரி விசுவாசத்தில் இருந்தோம் நம்மளால் ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்த முடியும். அதன் மூலமாக மிகப்பெரிதான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் எப்பொழுதுமே கடினமான காரியங்களை செய்யும் சொல்ல மாட்டார். பெரிய வியாதி இருக்கலாம், பெரிய கஷ்டம் இருக்கலாம், பெரிய துன்பம் இருக்கலாம், கஷ்டமானதை கொடுத்துட்டு இது செஞ்சாதான், இந்த மலையை புரட்டி தள்ளினாதான் உனக்கு சுதந்திரவேன்னு சொல்கிற ஆண்டவர் நமக்கு கிடையாது. கோடி ரூபா எனக்கு தந்தாதான் மகனே உனக்கு சுகம் தருவேன், இத்தனை கிலோ தங்கத்தை கொடுத்தா தான் உனக்கு சுகம் அப்படின்னு சொல்லி
ஆண்டவர் சொல்ல மாட்டார். அமெரிக்காவில் போனால் 1 கோடி ரூபாய் கொடுத்தா தான் போக முடியும். உலகத்தின் மக்கள் அப்படி சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இலவசமாய் தருகிறவர். அவர் மனிதனுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இதயத்தை பார்க்கிறவர். என் மகன் கண்மூடித்தனமாக என்னை பின்பற்றுறான், எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், என்ன விசுவாசிக்கிறான், தெரிஞ்ச போதும் ஆண்டவருக்கு. அப்பொழுது ஆண்டவர் மிக பெரிதான நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். இந்த பேசிக் திங்ஸை நீங்கள் தெரியாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக கற்றுக்கிடுங்க. அதுக்காக தான் நான் தினந்தோறும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். 2வதாக இங்கே காண்கிறோம், அந்த ஆபிரகாமுக்கு குழந்தையை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு சந்தோஷமாக இருப்பார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கழித்து பிறந்த பிள்ளைன்னா எவ்வளோ பாசமாக இருப்பார். உங்களுக்கு தெரியும், யாக்கோபுக்கு தன் வயதான காலத்திலே பிறந்த யோசிப்பின் மீதும் பென்யமீன் மீது எவ்வளோ பாசம் இருந்தது. என் பிள்ளைகள் எவ்வளோ உயிரை வச்சுருந்தார். ஏன்னா ரொம்ப லேட்டாக பிறந்த பிள்ளைங்க, அதனால் ரொம்ப பல மடங்கு அன்பு இருந்தது. அந்த பிள்ளையும் ஆபிரகாம் அப்படி தான் நேசிச்சிருப்பார். 100வது வயதில் பிறந்த பிள்ளை. ஒரு நாள் திடீர்னு கூட்டு போய், நீ இந்த மோரிய மலையின் போயிட்டு அவனை பலியிடணும்ப்பா அப்படின்னு சொன்னாராம். உன் நேசகுமாரனை, உன்னுடைய ஒரே ஒரு குமாரனை, ஒரு பிலவட் சன்னை எனக்காக நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறவனை கொண்டுரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கேயும் சொன்னாராம். இப்போது நிறைய கேள்விக்குறி வருகிறது. ஆண்டவர் அவ்வளோ கொடூரமான ஒரு கடவுளா? அன்று அருவாள் எடுத்துகிட்டு நிற்கிறவரா, ஈட்டி வச்சுக்கிட்டு நிற்கிறவரா, குத்திடுவேன்னு சொல்கிறவரா? அப்படிலாம் நமக்கு சந்தேகம் வருது. ஆபிரகாமுக்கும் கூட அவர் ஆயிருந்தாலும் ஒரு மனுஷன் தானே. என்ன ஆண்டவர் இவ்வளோ காலம் காத்திருக்க வச்சு கொடுத்த குழந்தைய கொல்ல சொல்கிறாரு? அது ஒரு மன போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கும். அப்படி விசுவாசத்துக்கு ஒரு சோதனை ஏற்படுத்தியிருக்கும். ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்புக்கு ஒரு நெருக்கடி உண்டாயிருக்கும். தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றணுமா வேண்டானுமா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை ஒரு மனதில் ஏற்பட்டுருக்கும். சாத்தான் பாரும், நிச்சயமாக உண்மை விட இனி எனக்கு தெரிந்த பிள்ளை தான் எனக்கு பெருசுன்னு சொல்லுவான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் கூட சவால் விட்டுருக்கலாம். பிரித்துக்குரியவர்களே, ஆனாலும் கூட அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஏராளமான அன்பு இருக்கிறது, கண்மூடித்தனமான அன்பு இருக்கிறது. ஆண்டவர் அவர் அதிகமாக நேசிக்கிறது. அதெல்லாம் தெரியணும்னா இது மாதிரி ஒரு சோதனை சந்தித்தாதான் முடியும். அதனால தான் ஆண்டவர் அதை தேர்வு வைக்கிறார். காலேஜில் ஃபைனல் மிட் டேர்ம் டெஸ்ட் வரப்போகுது இந்த வாரத்தில். அதுக்கப்புறம் ஹாலிடேஸ் தான், 1 மாதத்துக்கு அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். நம்ம கொஞ்சம் இன்விஜிலேஷன் போடுவாங்க. அப்புறம் நான் ஹவுஸ் விசிட்டுக்கு வருவேன். உங்கள் வீட்டுக்கு வரணும்னா நீங்கள் சொல்லுங்கள். எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த மிட் டேர்ம் டெஸ்ட்டு, ஃபஸ்ட் இன்டர்னல், செகண்ட் இன்டர்னல், தேர்ட் இன்டர்னல், ஃபைனலி யூனிவர்சிட்டி செமஸ்டர், தேர்வுகள் இல்லாமல் கல்லூரி படிப்பு இல்லை. தேர்வில் பாஸ் ஆனால் தான் டிகிரி ஹோல்டராக இருக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நமக்கும் கூட தேர்வுகள் வைக்கப்படுகிறது, டெஸ்ட் வைக்கப்படுது. நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கிறதுங்கிறத அறியணும்னா இதே மாதிரி ஒரு சில சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்தாதான். நம்ம ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளோ பெரிதானது, விசுவாசம் எவ்வளவு பெரிதானது என்பதை அவர் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாய்த்தான் சில சோதனைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, சில வியாதிகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, சில நெருக்கடிகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதனால் இது மாதிரி சில சோதனைகளில் இருப்பீங்கன்னா ஆபிரகாமையா மாதிரி கவலைப்படாதீங்கன்னு உங்களுக்கு நான் அன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். உடனே அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, காலையில் எழுந்திரிச்சு அவர் வேலைக்காரங்களை கூப்பிட்டுட்டு தான் மகனையும் கூப்பிட்டுட்டு அந்த மலையை நோக்கி அவர் போகிறாரு. போகும்பொழுது அந்த வேலைக்காரன்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் அங்கே இருங்க, நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம். அவரும் ஆண்டவர் மாதிரியே உற்சாகமான வார்த்தைகளை பேசுகிறவராக, அவர் தைரியமான விசுவாசம் முழக்கமிட்டவராக இருக்கார். போகிறோம் திரும்பி வருவோம், போகிறோம் திரும்பி வருவேன்னு அவர் சொல்லலை, பிள்ளையை திருப்பி கூட்டு வருவேன்னு அவர் சொல்கிறார். இதுவும் ஒரு நல்ல அடையாளம். தேவனுடைய பிள்ளைகள் உறம்பொழுதும் விரக்தியில் பேச மாட்டாங்க. என்ன வாழ்க்கை இது, இனி விளங்கின மாதிரி தான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிலாம் அவர் சொல்ல மாட்டாங்க. நாமளும் கூட அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது காரியத்தில் ஆண்டவர் கவனிச்சிக்கிட்டே இருப்பார். மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஒரு நாள் ஆண்டவரை பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவரை குறை சொல்லிடாதீங்க. இனி என்ன இருக்குது, இந்த வியாதியை அனுமதிச்சிட்டாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனையை அனுமதிச்சிட்டார், இப்படி ஒரு புருஷனை கொடுத்துட்டார், இப்படி ஒரு பொண்டாட்டியை கொடுத்தார், இப்படி ஒரு மருமகனை கொடுத்தார், இப்படி ஒரு மருமகளை கொடுத்தார், இனி என்ன இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்ம அப்படி நெகட்டிவாக பேசுகிறது ஆண்டவர் விரும்ப மாட்டார், ரசிக்க மாட்டார். என்ன நெருக்கடி, எவ்வளவு நெருக்கப்பட்டாலும், தொடுமரத்தில் பவுலுசீலா மாட்டப்பட்டிருந்த பொழுது அந்த நெருக்கத்தில் கூட அவங்க சந்தோஷமாக இருந்தது மாதிரி, ஆண்டவர் துதித்த மாதிரி நாமளும் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க நம்மை பழக்க வைப்போம். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் சிரித்த முகத்தோடு இருப்போம், மகிழ்ச்சியோடு இருப்போம், கர்த்தரை கண்மூடித்தனமாய் விசுவாசிப்போம். இவர் அங்கே அப்படி போகும்போது மகன் கேட்குறான், டேடி இங்கே எல்லாம் இருக்குது, நான் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க முடிய விரும்புகிறேன் பாருங்கள். அந்த 7ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனப்பள்ளிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அப்போ அவர் சொல்கிறார், என் மகனே, தேவன் தகனப்பள்ளிக்கு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார்.
அவன் மகன் கேட்குறான், அப்பா எல்லாம் இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, கட்டை இருக்குது, ஆட்டுக்குட்டியை காணுமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி டேடி வந்து அவன் அப்படி கூட்டு போய் பழக்கியிருக்கார். நல்ல ஆவிக்குரிய தகப்பன், வெறும் தகப்பன் மாத்திரமே அல்ல, தன் பிள்ளைக்கு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாகவும் அவர் இருக்கார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு வெறும் தகப்பனாக இருக்காதபடி ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து இதே மாதிரி கற்றுக் கொடுங்க. அப்படி கேள்வி கேட்டவுடனே யூஸ்வலாக வேறு யாராவது அங்கே இருந்தால் நடுங்கியிருப்பாங்க, பயந்துருப்பாங்க. மகனே உன்னை தானே வெட்ட போகிறேன்னு கட்டி பிடிச்சி அழுதுருப்பாங்க. அவர் சொல்ல ஆண்டவர் பார்த்துக்குவார்ப்பா, நீ ஏன் கூட வா, அவ்வளோதான். எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அங்கே ஆபிரகாம் பதறாமல் இருப்பதை காண்கிறோம். ஒன்றும் ஆகாது. அவர் ஆண்டவருடைய மேலே எவ்வளவு விசுவாசம் வச்சுருந்தார். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதை பார்க்குறோம். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படாதீங்க. ஒருவேளை இந்த ஆபிரகாமுக்கு பிள்ளையினால் சோதனை, பிள்ளையை வச்சு தான் சோதனை, அவர் அதிகமாக நேசித்ததுனால. அந்த பிள்ளைக்கு ஒரு அவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போதும் அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு ஆண்டரை பார்த்துக்கு வருமானே, நீ வா. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எவ்வளோ ஒரு பெரிய வியாதி வந்திருந்தாலும், அது நிமித்தமாக ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலும், இந்த டெஸ்ட் அப்படி சொல்லுது, அந்த டெஸ்ட் அப்படி சொல்லுது, ஐயோ இன்னும் இத்தனை லட்சம் தேவை, அதுவும் ஒரு வேளை தான் பிழைக்க முடியும், என்னெல்லாமோ செய்திகள் உங்களுக்கு வந்தாலும் கூட, துர்ச்செய்திகள் வந்தாலும் கூட, அதெல்லாம் மீறி பதறாமல் இருங்க. கர்த்தர் பெரியவர், எல்லாவற்றை விட, எல்லா வியாதி விட இயேசு பெரியவர். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் அழிக்கவே மாட்டார். அவர்களுக்கு மரணத்தை வர விடவே மாட்டார். அந்த பிள்ளைங்க உங்களுடைய பிள்ளைகள் மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவருடைய பிள்ளையும் கூட. அவர் தன் பிள்ளையை கொல்ல விட மாட்டார். ஆண்டவர் மிகவும் அன்பானவர், மிகவும் வல்லமை உடையவர். எந்த சூழ்நிலை நீங்கள் வாழ்க்கையில் பதறாதீங்க. ஆண்டவரை மீறி ஒன்றும் வந்துடாது. இதனால ஆண்டவர் என்னை இப்படி பேச வைக்கிறான்னு தெரியல. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குற விசுவாசியாகிய நீங்கள், தகப்பனாகிய நீங்கள், தாயாகி நீங்கள், உங்கள் பிள்ளையை குறித்த பெரிய பாரத்தோடு இருக்கலாம். அவன் ஒரு ட்ரக் அடிக்டாக மாறி இருக்கலாம், கெட்ட நண்பரோடு சேர்ந்து கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கலாம், கத்தரை விட்டு தூரமாக போயிருக்கலாம், வழக்குகள் அவன் மேலே வந்திருக்கலாம். என்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க, கத்தரை அவனை மீட்டு கொண்டு வருவார். உங்கள் பிள்ளையை ஆண்டவர் விட மாட்டார். நீங்கள் மனம் அடிஞ்சு போகாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, அழுதுகிட்டே இருக்காதீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே தைரியமாக இருங்க. நம்ம இவ்வளோ பெரிய ஆண்டரை வச்சுருக்கும் போது ஏன் பயப்படணும்? மகனே பயப்படாதே, வா, ஆட்டுக்குட்டின்னா என்ன, அங்கே ஆண்டவர் இருக்கார், நீ கவலைப்படாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுவதை காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் பாருங்கள், அங்கே போகிறாங்க. 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துலாம் போகும்போது அங்கே அந்த கட்டையில் அடுக்கி மகனை வச்சு கெட்டி கத்திலாம் இவர் எடுத்துட்டார். மகன் ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கிறான். ஈசாக்கு அப்பா தண்ணி கட்டி வைக்கிறாரு, கொல்ல போகிறான்னு தெரிஞ்சாலும் இஸ் கோஆப்ரேட்டிங் தட். வயசானவர் ஆபிரகாம் ஐயா, தள்ளாடி இருக்கும், மகன் தான் பிடிச்சி கூட்டு வந்திருப்பான். இப்போ அந்த தள்ளாடுற தகப்பன் ஸ்ட்ராங்காக இருக்கிற வாலிபன் ஆகிய மகனை கட்டும்போது அதுக்கு ஒத்துழைக்கின்றான், இசைந்து கொடுக்கின்றான் மகன். அதனால தான் அது முடிஞ்சுது. வேலைக்காரங்கள்லாம் கீழே நிற்கிறாங்க சப்போர்ட்டுக்கு. சில நேரங்களில் ஊழியத்தில் சில பேய்கள்லாம் பயங்கரமாக வரும், வாலிபர்கள் இருக்கிற பேய்கள். அப்போது வாலண்டியர்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, பிடிச்சி நிப்பாட்டி நம்ம தள்ள கை வச்சு ஜோம் பண்ணுறதுக்கு. அவங்க ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த ஈசாக்கு ஓடி போகிறேன்ப்பா, எனக்கு இனி வெட்ட போகிறீங்களா, நான் வாழ வேண்டியவன், நான் அனுபவிக்க வேண்டியவன், நீர் கிளட்ட வயசு சேர்த்தா கூட பரவாயில்லை. இந்த காலத்து பிள்ளைலாம் அப்படி சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த பிள்ளை அப்படி சொல்லலை. அப்பா நீங்கள் என்ன செஞ்சாலும் ஓகேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அப்படி படுத்துக்கொள்கிறார். தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளை தருவாராக, உங்கள் பிள்ளைகளை இப்படிப்பட்டவர்களாய் மாற்றுவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். தேவனால் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகின்றன. முக்கியமான ஆசீர்வாதம், பிடித்து கெட்டி வைத்தாலும் கொல்ல போனாலும் அதற்கு இசைந்து கொடுக்குற பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு தருவது. என்ன சொன்னாலும், அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படுகிற ஆட்டுக்குட்டிகளைப் போல கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் அந்த ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரிக்கும் தன்னுடைய விசுவாசிகளுக்கு அவர் கொடுக்குறார். பிள்ளையை பெறுறது பெரிய விஷயம் இல்லைங்க, இதே மாதிரி பிள்ளையை பெக்கணும். ஐஸுக்கு கெட்டி அப்பா வெட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் கண்ணை மூடிட்டு கோஆப்ரேட் பண்ணிட்டு படுத்திருந்தார். இதே மாதிரி பிள்ளைகளை தான் கர்த்தர் உங்களுக்கும் தருவார். பிரதர் அப்படிலாம் இல்லை பிரதர், எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகள் ரொம்ப சேட்டை பண்ணுது, ராவடி பண்ணுது, ரொம்ப பிள்ளைகளால் கண்ணீராக இருக்கிறேன், ரசிக்கப்படவே இல்லைன்னு கண்ணீரோடு இருக்கலாம். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர்களை மாற்றி கொடுப்பார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். மனம் திரும்பாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் இந்த செய்தி கேட்டுட்ருக்கலாம். பயப்படாதீங்க, இந்த ஈசாக்கை போல ஒரு நல்ல பிள்ளையாக ஆண்டவர் உங்கள் பிள்ளையை மாற்றுவார். நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குற பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆனால் நீங்கள் அதுக்காக என்னென்னு சொல்லலாம்னு நினைக்காதீங்க. ஜெபித்து ஆண்டவர் சொல்கிறது மாத்திரம் அவங்களுக்கு சொல்லுங்கள்.
அப்போது அந்த பிள்ளையை வெட்டுறதுக்கு இவர் ரெடி ஆகிறாரு. காரணம் என்னன்னா என்ன கடவுள் சொல்கிறத இவ்வளோ தானே செஞ்சேன், எனக்கு இது வரைக்கும் அவர் நன்மை தான் செஞ்சார், இப்போவும் என் மகனை வெட்ட சொல்கிறாரு, நன்மைக்காக தான் இருக்கும். கர்த்தர் மேலே இந்த கண்மூடித்தனமான அன்பு அந்த பட்டயத்தை எடுத்து மகனை வெட்டுவதற்கு துணியை வைத்தது. எங்கே போகிறோன்னு தெரியாமலே முதல்ல வந்தார். இப்போ மகனை வெட்டினா என்னாகும், இனி குழந்தை இல்லையே, வாழ்க்கை என்னாகும், அதெல்லாம் அவர் யோசிக்கல. கர்த்தர் சொன்னார்னா செய்வேன், அது நன்மைக்காக தான் இருக்கும். அந்த கண்மூடித்தனமான விசுவாசம் அங்கே வெளிப்படுகிறது. இந்த தேர்விலே அவர் வெற்றி பெறுவதை நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, எத்தனை பிரச்சனைகள் வந்தால் என்ன, எத்தனை முறை வியாதிகள் வந்தால் என்ன, எத்தனை முறை வறுமைகள் வந்தால் என்ன, எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் திகைத்து நிற்கிற காலங்கள் வந்தால் என்ன, மறுபடியும் வியாதி வந்தால் என்ன, ஒவ்வொரு முறையும் நாம் வெற்றி பெறுவோம். காரணம் அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மீது வைத்திருக்கிற விசுவாசம் எவரையும் வெட்கப்படுத்தாது. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வெட்கப்பட மாட்டாங்க. உடனே அங்கே என்ன நடக்குது பாருங்கள். 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இவன் அடியேன் என்றான். பிள்ளையாண்டர் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதனும் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுற என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. 17. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலைப் போலும் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் பயங்கரமாக பிளஸ் பண்ணுறாருப்பா. வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இருக்கும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா. ஒரே ஒரு பிள்ளைனாலும் கொடுத்துட்டியப்பா. பிள்ளையும் சாகலை. அந்த ஆபிரகாமுக்கு சோதனை தான் அது. அவர் அப்படி கொடூரமான தேவன் அல்ல, சாக விடலை. அப்புறம் அந்த ஆபிரகாமுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை ஆண்டு கொடுக்குறாரு. இட்ஸ் எ குட் காட். தேர்வு வைப்பார், சோதனை செஞ்சு பார்ப்பார். நம்ம அன்பு உண்மையானதுன்னு தெரிஞ்சிட்டுனா ஆண்டவர் நம்மை போலவே கண்மூடித்தனமாக ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு வாக்குத்தை பாருங்கள், கடற்கரை மணலத்தை போல வானத்து நட்சத்திரங்களை போல உனக்கு பிள்ளைகளை கொடுப்பேன், உன் சந்ததியெலாம் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி ₹1 கூட இல்லாமல் இருக்கலாம், ₹100 கூட செலவுக்கு இல்லாமல் உங்களுக்கு இருக்கலாம், ₹1000 உங்களுக்கு பெரிய பணமாக தோணலாம். கோடியாக ஆண்டவர் உங்களுக்கு பணத்தை தருவார். ஒரு ஆடு வளர்க்கலாம், 2 ஆடு வளர்க்கலாம், கோடியாக ஆடுகளை கொடுப்பார். ஒரு வீடு வைக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கலாம், சொந்த வீடே இல்லாமல் இருக்கலாம். எத்தனையோ வீடுகளை நீங்கள் வாங்கி குவிக்க, நிலங்களை வாங்கி குவிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஜிபேயில் பணம் இல்லாமல் இருக்கலாம், அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் இருக்கலாம், இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கலாம். உங்கள் பேலன்ஸில், மினிமம் பேலன்ஸில் கோடியாய் பணம் இருக்கும்படியாக ஆண்டு செய்வார். ஏன்னா அது இட் இஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன். வானத்து நட்சத்திரம் மாதிரி பிள்ளை பிறக்க முடியுமா? கடற்கரை மணல் மாதிரி பிள்ளைகள் வருமா? முடியாதுன்னு ஆண்டவர் அப்படி நினச்சார்னா உங்கள் வாழ்க்கையில் வரும். உங்கள் ஆசீர்வாதங்களும் அப்படித்தான் இருக்கும். நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தின் செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு எண்ணி செலவழிக்கிற நம்முடைய வாழ்க்கையில், பிதுக்கி செலவழிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் மிகுதியான பணத்தை கர்த்தர் தரப்போகிறார், மிகுதியான சொத்துக்களை தரப்போகிறார். போதும்னாலும் ஆண்டவர் விட மாட்டார், நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். நமக்கே தெரியாது எவ்வளோ சொத்துக்கள் இருக்காது, எவ்வளோ இருக்குது, நமக்கு எவ்வளோ பணம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கணும்னா சோதனைகளில் நம்ம வெற்றி பெறணும். ஆண்டவர் கண்மூடித்தனமாக விசுவாசிக்கணும். ஒரு நாள் அவிசுவாசமாக பேசக்கூடாது, ஒரு நாளும் பயப்படக்கூடாது, பதறக்கூடாது. ஆண்டவர் நம்பி நம்ம போனோம்னா ஆசீர்வதிப்பார். ஒரு வீடு கூட எனக்கு இல்லையே, இத்தனை வருடமாக எனக்கு இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே, என்று பிள்ளைகளுக்கு இவ்வளோ வருஷமாகி திருமணமாகலே, குழந்தை இல்லையே, ஐயோ எனக்கு பேரப்பிள்ளை இல்லை, எனக்கு அது இல்லை, இதில் கலங்கி தவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வைக்கிற சோதனையில் நீங்கள் ஜெயித்து பாருங்கள். ஆண்டவர் கண்மூடித்தனமாக விசுவாசிச்சு பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கண்டிப்பாக எனக்கு செய்வார், நம்பி பாருங்கள். அவருக்கு எதிர்பார்க்கறது மாத்திரமல்ல, அதை விட எத்தனையோ கோடி மடங்கு, 1000 மடங்கு உங்களுக்கு நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். சோதனைக்கு பின்னால் ஆண்டவர் தான் பிள்ளைகளை கணக்கில் அடங்காமல், கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் வைத்துவார். அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆபிரகாமுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பாக ஆண்டவர் அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், அதே மாதிரி திரும்பி வராங்க. அவங்க போகிறாங்க, அப்பாவும் மகனும் வராங்க. அப்பாவும் மகனும் திரும்பி வந்தாங்க. காரணம், நாங்கள் போயிட்டு வருவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த வார்த்தைகளை அப்படியே கனம் பண்ணார். சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தார். அந்த தேர்வில் மாபெரும் வெற்றியை பெற்றார் ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். தேவன் தாம் பிள்ளைகளில் ஆசீர்வதிப்பதில் விருப்பமுடையவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை மாத்திரமில்லை, அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர்
எனக்கும் உங்களுக்கும் தருவதற்கு ஒரு விருப்பமுடையவராக இருக்கிறார். நம்ம அப்பா நல்ல அப்பா, ஏசப்பா வந்து நல்ல அப்பா. கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருங்க, கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க, வியாதியை கண்டு பயப்படாதீங்க. அந்த பேதுருவைய கடல் அலைகளை பார்த்து அவர் பயந்த மாதிரி நீங்கள் அலைகளை பார்க்காதீங்க. ஆண்டவர் நம்புங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. உங்களை பார்க்குறவங்கெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை கண்டு இல்லையா, உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருப்பதை கண்டு அவர்கள் அதிர்ந்து போகணும். அந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க சொல்லணும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களையும் கூட ஒரு பெரிய விசுவாசியாக மாற்றுவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இந்த சம்பவம் சோதனைகள்லேருந்து பயப்படாதீங்க. எல்லா சோதனை சாதனையாக மாறும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இன்றைக்கி வீட்டில் வந்திருக்கிற இந்த மிகப்பெரிய வியாதி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும். கோடி மக்களுக்கு மத்தியில் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு கொடுப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த நாள் நீர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர், மிக பெரியவராக இருக்கிறீர். ஆபிரகாமை எவ்வளவு நேசித்தீர் என்று நாங்கள் காண்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உண்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஐயா என் தகப்பனே, ஆண்டவரே இதே போல் பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி இருக்கானே, போதைக்கு அடிமையாக இருக்கானே, படிக்க மாட்டேங்கிறானே, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துருச்சு, என் பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி இல்லையே, விபத்தை சந்தித்து விட்டானே, என் பிள்ளை படிக்க மாட்டேன் திரும்பி வந்துட்டானே, என் பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை அமையலையே, குழந்தை இல்லையே, டிவோர்ஸ் ஆயிடுச்சு என்று எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி நீ அருமருந்தாய் கொடுத்துருக்கிறீர். அதற்காக நமக்கு சோதரம். எப்படிப்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தாவே, அவைகளிலிருந்து உடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து ஆண்டவரே அவர்களுக்கு புது வாழ்வு கொடுத்து புது படைப்பாக புது சிருஷ்டியாகி மாற்றி பெத்த உள்ளங்களை மகிழ பண்ண வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். வேறு என்ன வேணுங்க? பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் ஐயா. ஆண்டவரே, அதே போல் பண நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகள், வியாபாரங்களை பிஸ்னஸை இழந்து போயிருக்கிறவங்க, எவ்வளோ படித்தும் வேலை கிடைக்கவில்லை என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகள், ஆண்டவரே வட்டி கடன்களை சிக்கி தவித்து வெளியே வர முடியாமல் இருக்கிற மக்கள், எவ்வளோ போராடி வெற்றி பெற முடியாத மக்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் மனம் இறங்குங்க. என்னால் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற மக்கள் எல்லோரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்கப்பா. ப்ராஸ்பரிட்டியை கொடுங்க ராஜா, ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. அது உங்கள்கிட்ட தான் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதை யாரும் ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியாது, பணத்தை கொடுக்க முடியாது. ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அதுக்காக சோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட வயதான காலத்தில் கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் அவர்களுக்கு எந்த வியாதி வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆயுசு காலம் பலனும் கிருபையும் பெருகட்டும். இந்த காலமாய் திருமணமாகலை குழந்தை இல்லைங்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து கர்த்தாவே நீர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா தகப்பனே, ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், உமக்காக வைராக்கியமாக நிற்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு ஏனையவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்மை. அப்படிப்பட்ட பிள்ளைகளை அதிகமாக ஆசீர்வதியா. எங்கள் நாட்டை ஆசீர்வதியும் அப்பா. அனைத்து மக்களையும் கூட ஆசீர்வதிங்கப்பா. நான் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிற கொடுக்குற நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி முதியோருள்ளத்தில் சேர்வதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. இந்த செய்தியை பார்த்த பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உதவி செய்யுங்க. அவரை சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்னைக்குமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.